ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அயான்ஸ் கார்டன். என்னடா கார்டன் சொல்லிட்டு ட்ராவல் பண்ணுறதை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ட்ராவல் வீடியோ தான், கார்டன் வீடியோ இல்லை. இது ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் வீடியோ தாங்க. எங்கள் சொந்தங்கள் எல்லாருமா சேர்ந்து வேன் எடுத்து பிரான்மலைக்கு போனோம். இங்கே பாருங்கள், எல்லாருமே நம்ம பிரான்மலைக்கு எல்லாம் கிளம்பிட்டோங்க. இந்த பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அழகாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம்ன்ட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அப்போ அந்த அனுபவித்த சந்தோஷத்தையும் உங்களுக்கும் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வேனில் எல்லாருமா கிளம்பிட்டோம். மொத்தம் 25 பேர் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்குறோம் பாருங்கள். இதுதான் நாம் போயிட்டுருக்குறது. எங்கள் கிராமத்துலேருந்து ரோடு பாருங்களேன். எங்கள் ஊர்லேருந்து இந்த கிராமத்து வழியாக போனால் வெறும் அந்த பிரான்மலைக்கு போகிற ஏரியா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெறும் தென்னந்தோப்பு தான், எல்லா இடமும் தென்னந்தோப்பு தான். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க. பசங்களுக்கும் ஒரே ஜாலி தான், ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க இதெல்லாம் பார்த்துட்டு. நம்ம ஊர்லலாம் ஒரு தேங்காய் வந்து 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபான்னு விற்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் தேங்காயை பார்த்தா அப்படியே பிடுங்கி வாசலில் குமியெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ நெட்டில் வந்து இங்கே பாருங்களேன், இவங்க வாசலில் எல்லாம் பாருங்கள் தேங்காய். இங்கே பார்த்தீங்களா, அது வந்து காஞ்சி போய் கிடக்கு. அதை அப்படியே புடிங்கி கொட்டி வச்சுருக்குறாங்க. அவ்வளோ தேங்காய்கள் இருந்துச்சு, பார்க்கையில் அழகாக இருந்துச்சு. இந்தாருங்க, நாங்கள் வந்து பிரான்மலை வந்துட்டோம். பிரான்மலை தர்கா சமையல் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. நாங்கள் உள்ளே வரையில் மணி மொத்தம் 8:30 மணிங்க. நாங்கள் உள்ளே வரையில் பாருங்கள், அந்த 8:30 மணிக்கே அப்போவே ஆளுங்கள்லாம் வந்து எவ்வளோ காருங்க, பஸ்ஸு, காரு, வேனு எல்லாம். நாங்கள் வேன் நிப்பாட்டுறக்கே இடம் கிடைக்கல, அவ்வளோ கும்பல், அவ்வளோ இது. அப்புறம் இடத்த கண்டுபிடிச்சி எல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்கள் எல்லோரும் இறங்கிட்டோம் வேன்லேருந்து. பாருங்கள், எல்லாம் எங்கள் சொந்தங்கள்லாம் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இது பார்த்தீங்களா, தர்காவை பாருங்கள். அந்த 8:30 மணிக்கே வந்து ஃபுல்லாக வந்து சமைக்கிறவங்கலாம் வந்து எல்லாம் சமைச்சிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இவர் தான் எங்கள் டிரைவர் மச்சான். இந்த வேனை ஓட்டிக்கிட்டு வந்தவர் இவர் தான் என்னுடைய மச்சான். இவருக்கு தான் இப்போ அந்த கந்திரி ஆக்க போகிறதே வந்து இவருக்காகத்தான் எங்கள் மாம் சின்ன பிள்ளைகள் நேர்ந்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அப்படி இறங்கினவனு. இங்கே பாருங்கள், எல்லாம் அங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் எல்லாம் விற்கிறாங்க. பொம்மை இதெல்லாம் புர்கா சாலுங்க. அங்கே உள்ளே வந்து வர்றவங்களுக்கெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. நம்ம இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சமைக்கிற இடம். ஆனால் 8:30 மணிக்கே வந்து எத்தனை மணிக்கு நம்ம வரையில் இவ்வளோ கும்பல் இருக்குன்னா, அப்போல்லாம் இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தாங்கன்னே தெரியலை. எல்லா இடமும் நம்ம வந்து இங்கே சமைக்கிறதுக்கு டோக்கன் அந்த ரூமெல்லாம் நம்மளுக்கு இருந்தாங்க வரிசையாக இருக்கிறது வந்து டோக்கன் பிரகாரம் நம்மளுக்கு ரூம் கொடுக்குறாங்க. நம்ம இந்த ரூம் வேணுங்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிடணும். நம்ம பேரை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டோம்னாக்க இந்த அவங்களுக்கு வந்து ஒரு ரூம் தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த ரூமில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் காலை சாப்பாடு ஆரம்பித்தாச்சு. எல்லாம் வந்து பசங்கள்லாம் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டானுங்க. எல்லாம்னா கல்யாண மண்டபத்தில் மட்டும் நல்லா நீட்டாக அந்த ரூமில் வந்து உட்கார்றதுக்கெலாம் திண்ணெல்லாம் கட்டி சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ரூம் வாடகைக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கந்திரியாக்க வர்றவங்க எல்லாருக்கும் யார் யார் பணம் கட்டி ரூமை புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் பிரகாரம் ரூம் கொடுத்துட்றாங்க. நம்ம கொண்டு வர பாத்திரங்களும் சேஃப்டியாக இருக்குது. எல்லாருக்கும் காலை சாப்பாடு ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் மாமி வந்து காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் இட்லி, சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் மாமி எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள், இவர் தான் எங்கள் மச்சான். இவருக்காக தாங்க அந்த கந்திரியே நடக்குது. வரவே மாட்டேன்ட்டான், கந்திரிக்கெலாம் நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு. நாங்களும் வேணாண்டோம், ஆனால் என்ன பண்ண, நேர்ந்துக்கிட்டதை நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னுட்டாங்க. இங்கே பாருங்கள், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. முகத்தை காமிக்க சொன்னால் காமிக்க மாட்டேங்கிறான். டேய் முகத்தை காமிடா, உன்னை எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னாக்கா அதுங்க மாட்டேங்கிறான். அதான் சொன்னாங்க, யூடியூப்பில் போடுறாங்கன்னு தெரிஞ்சால் போகையில் நான் அப்படியே 50 பேரையும் கொண்டு போய் வேனோட கவுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வேற மிரட்டுறான் எங்களையெல்லாம். இங்கே பாருங்கள், எல்லாம் சாப்பாடு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுவிட்டு வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்துச்சு, அதை உட்காந்து எல்லாம் கட்டினோம். எல்லாம் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்தாங்க, இதுதான் நம்ம அந்த சமைக்கிற இடத்தோட முகப்பு பார்க்கு. இது ஆஃபீஸ் ரூம். இங்கே தான் வந்து நம்ம பணம் கட்டி புக் பண்ணணும். சமைக்கிறவங்களுக்கெல்லாம் புக் பண்ணிடணும். பாருங்க,
எவ்வளோ 8 மணி 9 மணிக்கெல்லாம் இவ்வளோ கூட்டங்க வந்துரு, இவ்வளோ பஸ்ஸு என்ன எல்லாம். இந்த இடத்துல இந்த உண்டியல்ல போடுறவங்கலாம் காசு கொண்டு போய் போடணும். இது வந்து 2 பாட்டி இருக்கிறாங்க. நம்ம கிடா அறுத்து குடுக்குற அந்த தலகாலு, குடலு இதெல்லாம் சுத்தம் பண்ணி குடுக்குறாங்க. இதுக்கு வந்து ரூ. 150 சார்ஜ் வாங்குறாங்க. அவங்க சுத்தம் பண்ணி குடுக்குறதுக்கு. நமக்கு முன்னாடி வந்து கிடா அறுத்து குடுத்தவங்கலாம் அவங்களுடைய இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க அந்த பாட்டி. 2 பாட்டி உட்காந்து சுத்தம் பண்ணி குடுக்குறாங்க. மொத்தம் ரூ. 150 சார்ஜு. இந்த பாருங்க இங்கே தான் கிடா அறுக்கிற இடம். அவங்கவுங்களும் டோக்கன் பிரகாரம் கிடா அறுத்து க்ளீன் பண்ணி அவங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க. மொத்தமாக காசு வந்து எல்லாத்துக்குமே மொத்தமாக வாங்கிடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த கோயிலெலாம் சூப்பராக இருந்துச்சு போகிற இடத்துல மலைக்கு போகிற வழியில். இப்போ இங்கே பாருங்கள் இந்த புளிய மரத்தை பாருங்கள். பழைய படத்தில் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்களா, அந்த ஏரியா மட்டும் அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் அடிவாரத்தை மலையை பார்க்கையில் பக்கம் தெரிஞ்சுங்க. போனால் அது பாட்டுக்கு நாங்கள் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோ தூரம் இருந்துச்சு நாங்கள் சமைக்கிற இடத்துலேருந்து மலை. இந்த பாருங்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் பேசி சிரிச்சுட்டு போனோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டே பின்னாடியே போகிறேன். ஆனால் எல்லார் வீட்லேயும் பார்த்தா பூச்செடிகளும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சாமந்தி செடி யார்கிட்டையாவது வாங்கோன்னா வீட்டில் ஒருத்த கூட இல்லை ஆள். இது வந்து 5 மணி பூன்னு சொல்லுவோம்ல, அந்த செடி இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக நான் எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. இந்த இடத்துல இருக்குது செடி, ஆனால் விதை இல்லை அதில். இந்த பாருங்கள் இதுவும் சாமந்தி செடி தான். இப்படி பார்த்துட்டு இந்த செடிகளையெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறோம். அது பாட்டுக்கு போகிறோங்க, போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ தூரங்க. அங்கே பாருங்கள் நான் அந்த புளிய மரத்தை பாருங்கள். எப்பா சரியான மரங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் மரம், எப்படி ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மரம்லாம். எவ்வளோ பெரிய ஒரு மரமே பாருங்கள் எவ்வளோ பெரிய, அப்படி கொட்டை மாட்டாக இருக்குது. மொத்தம் 4 மரம் தாங்க இருக்குது. அந்த 4 மரம் அந்த தெருவே வந்து அவ்வளோ ஒரு கொடை மாட்டாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த மரத்தை வந்து ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தூர்கள் பாருங்களேன். இதெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடமே அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ அழகாக. போகிறவங்களாம் அந்த பாருங்கள் அந்த திண்ணையில் தான் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்தவங்கலாம் கால் வலியால் அவஸ்தைப்படுறவங்களாம் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து கொண்டு வந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு மலைக்கு போகிறாங்க. அதுபோல் தான் நாங்களும் போய் இந்த அங்கன பசங்கள்லாம் பாருங்கள் ஆட்டத்தை பாருங்கள், பசங்களுடைய ஆட்டத்தை எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி போனோம். ஆனால் ரோடு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு வீட்டில் கூட ஆள் இல்லைங்க. அப்படியே ஊரே கப்பு சிப்புன்னு இருக்குது. ஆனால் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, கிராமங்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு வயல்வெளிக்கு வயலுக்கு வேலைக்கு போயிடுவாங்களா என்னன்னு ஒரு வீட்டில் கூட ஆளுகளே. நாங்கள் அந்த மலையை பார்க்க போகிறவங்க தான் அந்த ரோட்டில் நடமாடிட்டுருக்குறாங்க. மற்றபடி எந்த வீட்லேயும் ஆள் இல்லைங்க. பாருங்கள் எல்லா இடமும் காமிக்கிறேன் பாருங்கள், எங்கேயுமே ஆள் இல்லைங்க. அந்த ரோடு நம்ம போகிறத பார்த்தா மலை அப்படியே உயரமாக, நம்ம ஊட்டி கொடைக்கானலில் போவோம்ல அது மாதிரி இருந்துச்சு. இப்படி உயரமாக மலை அடிவாரத்தில் இருக்கிற வீடுங்கிறதுனால போக 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 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ரொம்ப தூரம், எல்லாருக்கும் மூச்சு வாங்கிருச்சு, நடக்கவே முடியலை அவ்வளோ தூரம். ஏன்னா மலை பக்கத்தில் தான் இருக்குது, வாங்க மலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. போனால் அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கள் அழகாக வான்கோழி பாருங்கள், வான்கோழி அழகாக மேய்ஞ்சிட்ருக்குது. இதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனோம். ஒரு வழியாக மலைக்கு வந்தாச்சு, மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் அந்த ஏறுற பாறையில் பாருங்கள் எல்லாருடைய கால், அவங்களுடைய கால் தடம், பேருகள் எல்லாமே வந்து வெட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளவு கால் தடங்கள்லாம் வெட்டி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் எப்படி உட்காந்து பொறுமையாக வெட்டுனாங்கன்னு தான் தெரியலை. பாருங்கள் இந்த பசங்க பூரா என் தங்கச்சி பசங்க தம்பி பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி தாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நெட்டுலேயே அந்த பாறை ஃபுல்லாகவே கால் தடம் வரப்போ அடித்து வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் எல்லாம் அப்படியே இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸில், இதுதான் என்ட்ரன்ஸு, அந்த மலை ஏறுற இடம். எல்லாம் கொஞ்சம் நேரம் அங்கனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து முடியாதவங்க முடிஞ்சவங்கன்னு எல்லாம் ஏறிட்டுருக்குறாங்க மலை. ஆனால் இந்த மலை வந்து மொத்தம் அடிவாரத்துலேருந்து 7.5 கிலோமீட்டர் தூரங்க. நாங்கள் பாதி வரைக்கும் தான் போனோம், அதுக்கு மேலே நம்மளால் போக முடியலை. பாருங்க போயிட்டே இருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மலையில் ஏறி போகிறதுக்கெல்லாம் ஜாலியாக நல்லா பேசிட்டு சிரிச்சுட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் அங்கனக்கு குரங்குகள் சேட்டைகள் ரொம்ப இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே குரங்குகள்லாம் உட்காந்துருக்குது. நம்ம அமைதியாக இருந்தோம்னா அதுவும் அமைதியாக இருக்குது. நம்ம ஏதாவது அதுக்கிட்ட வம்பு வளர்த்தாதான் பிரச்சனை. பாருங்க போகையில் எல்லா இடத்துலையுமே குரங்கு உட்காந்துருக்கு. கொஞ்சம் போய் ஒரு இடத்துல போய்
நான் கால் வலிக்குதுன்னு சொல்லி ஃப்ரீயாக உட்காந்துட்டோம் எல்லோரும். ரொம்ப ஏற முடியலைன்னு ஏற முடிஞ்சவங்க ஏறிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேங்க. உட்காந்ததுக்கப்புறம் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ என்னங்க பசங்கள்லாம் பாருங்கள், ஒரே ஜாலி தான், என்ஜாய் தான். நான் இவ்வளோ என்ஜாய் ஜாலியாக நல்லா ஜாலியாக இருந்துட்டு பட்டோம் பாருங்க ஒரு கஷ்டம் இந்த இடத்துல. அப்பா சொல்லவே முடியாது. அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. பசங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்கானுங்க. ஆனால் அவ்வளோ ஜாலி ஒரே 5 நிமிஷத்தில் போயிடுச்சுங்க எங்களுடைய சந்தோஷமெல்லாம். இந்த பாருங்க இன்னும் நிறைய ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் மலை மேலே உச்சியில் ஒரு கோயில் வேறு இருக்குது. அந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்களாம். எல்லாரும் அந்த அன்னதானம் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ஹிந்து எல்லாருமே, முஸ்லீம், ஹிந்துஸ் எல்லாருமே வர்றாங்க அந்த மலைக்கு. எல்லாருமே போகிறாங்க. மலை மேலே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் போகிறாங்க. இந்த பாட்டி வந்து ஏமாங்கண்ணா உட்காந்துருக்கீங்க, வாங்க அன்னதானம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள்லாம் வந்து சாப்பிட்டு வரலாம் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த பாட்டி பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்கன்னு. இந்த தாத்தா பண்ண வேலை தாங்க எங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டே அதுதாங்க. ஏன்னா பசங்கள்லாம் நிறையா உட்காந்துருக்கானுங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி பாவம்னு சொல்லி அவங்க சாக்லேட் கொண்டு வந்திருக்காங்க. மலையில் ஏறி போகையில் வாயில் மயக்கம் இல்லாமல் இருக்காங்க, சாக்லேட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாக்லேட்டை வந்து பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்தா இந்த சாக்லேட்டை பார்த்துருச்சுங்க எல்லா குரங்கும். பார்த்த நிமிஷத்துக்கு அம்புட்டு குரங்கும் வந்து எங்களை சுற்று போட்டுருச்சு. அப்பா என்ன பசங்கள்லாம் கத்துன்னு கத்தி சரியான டென்ஷனுங்க. என்னால் ஒன்றும் இப்போ எங்களால் கண்ட்ரோல் பண்ண, யாருமே அசையாதீங்க, அப்படிக்கு எப்படி உட்காந்துங்க, அமைதியாக பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக குரங்குகள்கிட்ட இருந்து மெதுவாக ஒருத்தலாக கிளம்பி நான் ஃபோனையும் வீடியோ எடுத்தாக்கா எங்கே என்னுடைய ஃபோனை பிடிங்கிறமோன்ட்டு வேற பயமாக ஆயிடுச்சு. மெதுவாக விட்டால் போதும்னு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு எங்களையெல்லாம். விட்டால் போதுன்னு எல்லோரும் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒடியான்ட்டேன். கீழே வந்து தான் திருப்பி ஃபோனை எடுத்தான். ஃபோனை ஆன் பண்ணி இங்கே பாருங்கள் கீழே வந்துட்டோம். பாதி மலை வரைக்கும் போனோங்க. இந்த குரங்கு படுத்துகிற பாடு எங்களால் முடியான்னு சேர்ந்துட்டேன் கீழே. எல்லோரும் எங்கள் மாமு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு. அப்படி இருந்து கீழே வரைக்கும் இங்கே பாருங்கள் விரட்டிக்கிட்டே வருதுங்க, பின்னாடியே வருது. பசங்கள்லாம் கத்திக்கிட்டு திட்டுன்னு கீழே இறங்கி ஒடியாந்துட்டானுங்க. பாருங்க எல்லாம் கீழே இறங்கி போயிட்டுருக்குறாங்க பாவம். எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ சந்தோஷமாக ஏறினமோ அந்த சந்தோஷம், ஒட்டுமொத்த சந்தோஷமும் போயிடுச்சுங்க இந்த குரங்குகள் பண்ணின சேட்டையில். எல்லாம் கீழே கொண்டாந்து எங்களை விரட்டி கொண்டாந்து கீழே விட்டுட்டு தான் போச்சு திருப்பி. அவ்வளவு குரங்கு. இதில் நான் எடுத்தது சும்மா 1-2 குரங்கு தான். பார்த்தா எவ்வளவு குரங்குங்கிறீங்க. இங்கே பாருங்கள் நான் மலை போய் ஃபுல்லாக மேலேருந்து எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் போக முடியலை. இங்கே பாருங்கள் தனியாக ஒரு கல் தெரியுது பாருங்கள், ஒரு குத்துக்கல் மாட்டோம். அந்த கல் தாங்க முக்காலி கல்லுன்னு சொல்லுவாங்க. 3 சின்ன சின்ன கல்லில் வச்சு அந்த கல்லில் பெரிய பாறை நிற்குங்க. அதை போய் எல்லாருக்கும் எடுத்து வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் அதை போக முடியலை. அந்த குரங்குகளால் எல்லாம் நாங்கள் வெளியில் இறங்கி வந்துட்டோம். அந்த எல்லோரும் கீழே வந்தாச்சு பாருங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் போன மயக்கத்துக்கு ஐஸ்காரரு ஐஸ் விற்றுட்டு இருந்தாரா, எல்லாம் வாங்கி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த சேமியா ஐஸ் இருக்குதுல்ல, இந்த மாதிரி ஐஸெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. எங்கள் ஊர்லலாம் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஏன்னா கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும். சரி நம்ம இங்கேயாவது இந்த சந்தோஷத்தை அனுபவிப்போமே அப்படின்னு சொல்லி எல்லாம் சாக்கோபார் வேணுமா, ஐஸ்கிரீம் வேணுமான்னு கப் ஐஸ் வேணுமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணாம், அந்த குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் தாங்க, இதுதான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, இதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாருமே அந்த குச்சி ஐஸ் தாங்க வாங்கினாங்க. சேமியா ஐஸு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போனோம். இந்த பாருங்கள் இவங்கெல்லாம் நிற்கிறவனுங்க 3 பேரும் எங்கள் மச்சானுங்க தான். என் மச்சான முகத்தை காட்டுறானாக்கா காட்ட மாட்டேன், திரும்பி நின்றுக்கிட்டேன். காட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டான். எவ்வளவோ கெஞ்சிட்டே, டேய் உன் முகத்தை காமிடா எல்லாரும் காமிக்கிறேன்னு சொல்லி. இது என் தங்கச்சி பையன். இவனுங்கெல்லாம் பசங்கள்லாம் மலையில் ஏறி போகிறோன்னு சொல்லி போனானுங்க. டேய் போகாதீங்கடா, குரங்கு தொல்லை ரொம்ப இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டானுங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் ஏறி போகிறானுங்க பசங்கள்லாம். கீழே நாங்கள் வந்துட்டு சமைக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்தங்க சோறு வடித்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் போயிட்டு வரவங்களாட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்கங்க. கீழே சமையல் முடிச்சிடுச்சு. இது தாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் தாலி கரியானன்னு சொல்கிறது. இந்த கரியானை வந்து மறுமறு ஏரியாவில் பொடியானன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் தாலி கரியானம். இது வாழைக்காய் ரசம். இந்த தாலி கரியானமும் வாழைக்காய் ரசத்துக்கு காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்லையில் நாக்கில் எச்சில் ஊறுது.
எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி எல்லாம் சாப்பாடு சாப்பிட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட வரையிலே மழையும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தோடனே எல்லாம் அவங்களும் தனித்தனியாக போயிட்டுங்க. பாருங்கள், கும்பல் பாருங்கள், எவ்வளோ கும்பலுங்க, சரியான கும்பல். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சரியான கும்பல். அந்த சாப்பாடு கொண்டு போயிட்டு துவா ஓதிட்டு அஜர்த்துகள்கிட்ட கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் துவா ஓதுனாங்க. துவா ஓதிட்டு எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து எல்லாம் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துவா ஓதிட்டு வந்ததுக்கப்புறம் பூந்தியெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க, சாப்பிட்றவங்க 50 பேருக்கும். எல்லாம் அப்படியே ஆனால் என்ஜாய்ங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சாப்பாடு வச்சுருந்தாங்க. தாலி கரியானம்னு சொல்லுவோம்ல, அந்த ஆனம் இதுதாங்க தாலி கரியானம். இதோடைய டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது. மறுமறியார் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக இதுக்கு பேர் தாலி கரியானம். மறு ஏரியாவிலலாம் வந்து இது பொடியானம்னு சொல்லுவாங்க. இந்த தாலி கரியானத்துக்கும் வாழைக்காய் ரசத்துக்கும் செம்ம டேஸ்ட்டு காம்பினேஷன், செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தால் சரியான அப்போ மழை பெஞ்சு அங்கே பாருங்கள், நெசன்னு ஆயிடுச்சு. நல்ல வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அந்த மழையாக எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி பஸ் வேனில் எல்லோரும் ஏறிட்டாங்க. எல்லாம் ஏறி கிளம்பி வந்துகிட்டே இருந்துடும். ஃபுல்லாக எல்லோரும் வேனில் ஏறிட்டோம். ஏறி கிளம்பி வந்த வேலை முடிஞ்சுப்பா அப்படின்னு வந்த கறியும் சோறும் சாப்பிட்டாச்சு. வேலை முடிஞ்சு இனிமேல் என்ன கிளம்ப வேண்டியதாண்டி எல்லோரும் கிளம்பியாச்சு. கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், வந்துட்டுருக்குறோம். தர்காவுக்கு ஒரு ஷலாம் போட்டுட்டு வந்த அவுளியாக்களுக்கு ஒரு ஷலாத்தை போட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சுப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து எடுத்தால் வேன் மெதுவாக வெளியில் வந்தால் சரியான மழையா, மேடும் பள்ளமும் தண்ணியும், அப்படி வேனே ஓட்ட முடியலைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரோடு வந்து அவ்வளோ க்ளீனாக இல்லை. பாருங்கள், நான் திருப்பி போகையிலையும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமோ அதே போகையில் வீட்டுக்கு திரும்பி வரையிலையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசி சிரித்து அவ்வளோ பேரும் எல்லாம் ஜாலியாக வந்தாங்க. ஆனால் இந்த ஜாலியெல்லாம் வந்து எப்போவாவது தான் கிடைக்கும். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கையில் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம எல்லாரும் சொந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீடு திரும்பி வர்றதெல்லாம் எப்போவாவது நம்ம வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு நேரத்தில் தாங்க கிடைக்கும். எப்போவுமே நம்மளுக்கு அந்த அது கிடைக்காது. கிடைக்கையில் நம்ம என்ஜாய் பண்ணிடணும். நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணணும். ஆனால் இடையில அந்த குரங்கு தான் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படி பிரான்மலையோட ஃபுல் வியூ பாருங்கள் வெளியிலேருந்து. அந்த பாருங்கள், அந்த முக்காலிக்கல் தெரியுது பாருங்கள். அந்த முக்காலிக்கல்ல தாங்க நான் போய் மெயினாக வீடியோ எடுக்கணும்னு போனதே. வந்து இது வந்து மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அந்த மலையில். அந்த சின்ன கல், ஒரு சின்ன கல், ஒரு தேங்காயை விட சின்ன கல், 3 கல் வந்து அவ்வளோ பெரிய பாறையை தாங்கிக்கிட்டு நிற்கிது. அந்த முக்காலிக்கல்ல வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் மெயினாக போக முடியலை. அடுத்த சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா நான் அடுத்த வீடியோ எடுத்து இந்த முக்காலிக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். வந்த வேலை முடிஞ்சு நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். மலையோட ஃபுல் வியூவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங், ஹாப்பி ட்ராவல்.